தமிழக மக்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ட்ரக்ஸ் மாஃபியா கழகமாக மாறிப்போச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உடன்பிறப்புகள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடப்பாக்கள் திருநானுங்க, பிரியாணிக்கு பாக்ஸிங் போட்டாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியான பிறகு போதை மருந்து விற்கிற வரைக்கும் வந்துட்டானுங்க. இந்த போதை மருந்து கோஷ்டியோட இந்த கரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளவோ நின்றுக்கிட்டு இருக்குது. சாதாரணமாக எல்லாருமே இது ஒரு 2500 கோடி அப்படிங்கிறாங்க. ஆனால் இதோட உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது பல லட்சம் கோடி இருக்கும் போல இருக்குது. கொடூரத்தோட உச்சம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அத்தனை பேரோடையும் இந்த கூட்டம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானுங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லுறவோடு இருந்திருக்கானுங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா, இவங்களோட ஆதரவோடையதே இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இதில் இந்த சமூகத்துக்கு கருத்து சொல்லுவான் பாருங்க. சினிமா படம் எடுக்கக்கூடிய ஒருத்தன் அமீர், டைரக்டர் அமீர், இவர் பெரிய ஒரு வரலாற்று படம் ஒன்று எடுத்திருந்தார், பிரபலமான இயக்குனர். இவெல்லாம் இந்த போதை மருந்து கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டிருக்கான். இன்னைக்கு எப்படி யோக்கிய சிகாமணி மாதிரியே பேசுவானுங்க. சமூக விஷயத்துக்கு கருத்து கூந்தலை தூக்கிட்டு ஒரு படம் எடுத்திருக்கான். இதுக்கு இன்னைய வரைக்கும் சண்டை போட்டுக்கிறானோ, இத்தனை வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு. பருத்தி வீரன்னு ஒரு படம் எடுத்துட்டாரு. என்னடா படம் அதுவா? ஊருக்குள்ள ஒரு போதை கேசு நாய் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம், யாருக்கும் அடங்காமல், அதுதான் ஹீரோ. சரிடா, அதுக்கப்புறம் அதான் மாகம் பொண்ணு ஒன்று லவ் பண்ணோம். அப்புறம்டா அந்த ஊரில் 2-3 லாரி டிரைவர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அப்படி இப்படி இருப்பானுங்க ஒரு மோட்டர் கொட்டாயில். இவன் போய் அவங்கள அடித்து விரட்டி விட்டு இவர் ஜாயிண்ட் ஆகிடுவார். சரிடா, கிளைமேக்ஸு இவர் கூட்டு போய் அந்த மோட்டர் கொட்டாயில் வச்சுருக்கும் போது அந்த லாரி டிரைவர் சோழியை முடிச்சுட்டு போயிடுவானோ. அப்புறம் இவரே அவங்கள வெட்டி கொண்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவரும் செத்துருவார். இது ஒரு கதைன்னு இதை எடுத்துட்டு இவன் ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டு இதை ஒரு வரலாற்று படம்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் இவன்லாம் சமூகத்துக்கு கருத்து கூந்தல் வேற சொல்ல வராங்க. இப்போ இந்த போதை மருந்து கும்பலோட முழு தொடர்பு தனக்கு இருந்துருச்சுன்னு தெரிய வந்தோடனே வழக்கம் போல் போய் மதத்து பின்னாடி நின்றுட்டு ஒளிகிறானுங்க. தான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதாலேயே என் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தப்புன்னு போய் மதத்துக்குள்ளே ஒளிராம பாருங்க. இவன் எவ்வளோ சமூகத்துக்கு ஆபத்தானவங்களா இருப்பாங்க பார்த்துங்க. நான் கொடுமைங்க. இது பல வருடமாக ஒருத்தன் கூட தொடர்பில் இருந்திருக்கேன். உன்னோட படத்துக்கெல்லாம் அவன் வசூல் பண்ணி, உன்னோட படத்துக்கெல்லாம் அவன் பணம் போட்டிருக்கான், ப்ரொடியூசராக இருந்திருக்கான். உன் ஆஃபீஸ் வாடகை அவன் தான் கொடுக்குறான். அவன் காசில் தான் நீ சோறே திங்கிற. அவனோட சேர்ந்து 2-3 கஃபே திறந்துருக்க. சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுக்கும் நீ தான் அவனை அறிக்கை பண்ணி வச்சுருக்க. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்மார்களுக்கெல்லாம் நீ தான் இன்ட்ரடியூஸ் கொடுத்து வச்சுருக்க. ஆனால் எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இப்போ பேட்டி கொடுக்குற. வெக்கமே இல்லையா அவங்களுக்குலாம்? நீங்களாம் சமூகத்துக்கு கருத்து சொல்ல வரலாமா? அப்படியே போய் மதத்துக்கு பின்னாடி நுழைஞ்சிக்க வேண்டியது. கேட்டால் இவர் பரம்பரையாக கோடீஸ்வரராம். டிவிஎஸ் குடும்பத்தோடையே போட்டிக்கு பஸ் தொழில் பண்ண வரான் இவங்க அப்பா. 10 தலைமுறைக்கு இவர் உட்காந்துக்கிட்டு திம்பார. 10 தலைமுறைக்கு உட்காந்துக்கிட்டு திங்கிற நீ எதுக்கு அந்த ஜாபர் சாதிக்கோட வருமானத்தில் ஆபீஸ் வாடகை வாங்கி ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்க? என்னையா நடக்குது நாட்டில்? அப்படியே கருத்து கூந்தல் பேசுகிறவன், ஜாதி மதம் மோதல் இருக்கக்கூடாது, ஒற்றுமை வேணும்னு பேசுகிறேன். எல்லாருமே திருட்டு பயலாக இருக்கீங்களே, எப்படி காட்டிங்களாம்? ஜாதியே இல்லைங்கிறவன் தான் ஜாதி வெறியை தூண்டுறான். மதவாதின்னு அடுத்தவனை குற்றம் சாட்டுறவன் தான் பெரிய மதவெறி பிடிச்சவனாக இருக்கான். இப்போ போதை மருந்து வரைக்கும் விற்கிறீங்க, அதுக்கும் போய் மதத்துக்கு பின்னாடி நுழையிறீங்கன்னா உங்களெல்லாம் வெளுன்னு எழுத்தா என்ன தப்பு? இது உளவுத்துறையோட ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆறா ஓடி இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமி ஆர்த்தின்னு சொல்லிட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது டோப்பு போடுவாங்கல்ல, அந்த போதை தான், வேற எதுவும் கிடையாது. மனிதனை மிருகமாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு கல்லூரி மாணவர்களோட வாழ்க்கையை கெடுத்துவிட்டு வெக்கமே இல்லாமல் போதை ஒழிப்பு மாநாடு கூந்தல் நடத்திட்டு அதுக்கு இவர் ரீட்வீட் பண்ணுறாரு. உதயநிதி போதை ஒழிப்பு பதிவு ஒன்று போடுறாரு, அதை இவர் ரீட்வீட் பண்ணுறாரு. இவர் போதையை ஒழிக்கிறாராம். போதையை ஒழிக்கணும்னா நீங்களாம் பூச்சி மருந்து குடிச்சிட்டு படுத்துங்கடா, போதை தானாகவே ஒழிஞ்சு போயிடும். செய்யறது பூரா பிராடு, பித்தலாட்டம், எல்லா கல்லு கருமாதியும் செஞ்சுட்டு நல்ல மாதிரியே விஷம் போடுறீங்களேடா. இதில் திமுக அயலக அணியா. அயலக அணின்னா என்ன? இங்கேருந்து கொண்டு போய் கென்யா, தான்சானியாவெல்லாம் ஓட்டு பெட்டி வைப்பீங்களா? அங்கேருந்தே நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு இல்லை, எங்களுக்கு புரியலையே. இப்போ அயலக அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இங்கே தான் சுற்றுவாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. அவன் இப்போ திமுக சார்பில் இருந்தான்னா அங்கே இருந்துக்கிட்டே முகநூலில், ட்விட்டரில்
இன்ஸ்டாகிராம்லலாம் பதிவு போடுவான் கட்சியோட சாதனைகள் அப்படின்னு. என்னடா சாதனை அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் பெண்களுக்கு பஸ் விட்டுட்டு அதை ஓசின்னு சொல்லிட்டோம், அது ஒரு மிகப்பெரிய சாதனை. வேங்கவே இல்லை. உடனே ஆளை பிடிச்சோம் பார்த்தீங்களா, எங்கடா பிடிச்சிங்க, சும்மா பிடிச்சோன்னு உருட்டுவோமே, உள்ளூரில் இருந்தால் தானே, எங்கேருந்து போடுறதுக்கு எங்களுக்கு என்ன, இதுக்கு பேர் அயலகேனியா? எவனாவது ஏதாவது போட்டானா அவனை மானு ஆபாச வார்த்தையில் பேசுறது, அவன் ஐடியை கண்டுபிடிச்சி இங்கே கேஸ் கொடுத்தோம்னா அந்த எங்கேயாவது சிங்கப்பூர் துபாய்னு தூங்கிட்டு கிடப்பான், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வீரம் பேசுவான். இவன் ஓட்டு போடவே இங்கே வரமாட்டான், அவனோட ஓட்டே ஒரு செல்லாத ஓட்டு. இவனுங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி அதுக்கு பேர் அயலக அணியா. அதில் இந்த ஜாபர் சாதிக்கு மாதிரி இந்த போதை மருந்து விற்கிற நாய்களை எல்லாத்தையும் பொறுப்பில் போட்டுக்கிட்டு அவன் பல கோடி வச்சுருக்கானுங்களா. அமைச்சர்லேருந்து முக்கியஸ்தர்கள் யாராவது எந்த நாட்டுக்கு போனாலும் அவனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது. இப்போ ஜாபர் சாதிக்கே திடீர்னு கட்சியை விட்டு நிற்காச்சு. இதில் திருமாவளவன் ஒருத்தர் இருக்க, ரொம்ப அற்புதமான மனிதர், சமூக நீதியை அறுத்து தள்ளிட்டு தான் எங்களுக்கு அடுத்த வேலையே அப்படிம்பாரு. அந்த ஜாபர் சாதிக்கோட தம்பி சலீம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கான். எங்க திருமாவளவன் இந்த போதை விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க பார்ப்போம், ஒரு தோழமையாக சுட்ட சொல்லுங்க பார்ப்போம். சுட்ட மாட்டாங்க. எல்லாருக்குமே எல்லா கெல்லு கருமாதியும் தெரிஞ்சுதான் நடந்திருக்குமோ நமக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? அண்ணன் வந்து திமுகவில் இருந்துக்கிட்டு போதை மருந்து விற்பான், தம்பி விசிகாவில் இருந்துக்கிட்டு போதை மருந்து விற்பான். இவங்க ரெண்டு பேருமே அரசியலில் கொள்கை கூட்டணி. என்ன போதை மருந்து விற்கிறது ஒரு கொள்கையா? சலீம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை நுங்கம்பாக்கத்தில் நடந்திருக்கு. நல்ல வியாபாரம் ஒன்று கடை திடீர்னு மூடப்பட்டிருக்கு. என்னடா காரணம் அப்படின்னா, அதுதான் சேல் பாயிண்டாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறையினருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படிங்கிற அச்சத்தை பல மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க நாடு. அதாவது இந்த மாதிரி போதை மருந்து விற்கிற காசுலாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி. இவ்வளோ காசை வேணா வருத்தா திங்க போகிறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பிரதமர் மோடி இங்கே வந்தப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாரு. திமுக கூட்டமே போதை மருந்து விற்கிற கூட்டம், இவனுங்க எல்லாத்தையும் பிடிச்சி வெளுக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ரீதியில் மத்திய அரசு இதை கையில் எடுத்திருக்கு. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இது வரவேற்கத்தக்க விஷயமா பார்த்தாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னா அதுலேயும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு 20 எம்பி வேணும், திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வெக்கமே இல்லாமல் திமுக போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிலையான ஆட்சி வேணுங்கிறதுக்காக நாங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறோம், வேறு வழி இல்லைங்கன்னு அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவாங்க. இங்கே வந்து அப்படியே பாசிச பாஜகவை நாங்கள் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு அப்படியே முண்டா தூவாங்க. அங்கே போகிறப்ப இப்படி தான் போவாங்க. வெக்கமே இல்லாதவர்கள், வாய் சவடால் வீரர்கள், செயலில் அம்மா ஜெல்லியில் இந்த மாதிரி போதை மருந்து நாய்களை வச்சுக்கிட்டு கட்சியில் பொறுப்பு கொடுத்துக்கிட்டு நாட்டை நாசமாக்குறது, இளைஞர்களோட வாழ்க்கையை குட்டி செவராக்கிறது, இதெல்லாம் ஒரு பழப்புன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஜாபர் சாதிக் தலைமுறையாயிருக்கான். என்னைக்கு வந்து சிக்க போகுது, என்ன வாக்குமூலம் கொடுக்குது, இல்லை சாதிக் பாஜாவோட நிலைமை ஜாபர் சாதிக்கும் வந்துருமா, எதுவுமே தெரியல. இன்னும் எங்கெங்கே என்னென்ன ஏழ்றையை கூட்டி வச்சுருக்காங்களோ தெரியல. எத்தனை பேர் இவங்களால் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிஞ்சி செத்து கெட்டு குட்டி சிவராகி கிடக்கிறான்னு தெரியல. இவங்க கேட்டால் மாணவர்களோட வாழ்க்கையை நீட் தேர்வால் பாதிக்கப்படுதுன்னு. இந்த மாதிரி போதை மருந்து விற்று மாணவர்கள் வாழ்க்கையை பாதிக்கல, உங்களுக்கு நீட்டால் கிழிக்க போதா? மத்திய அரசு இந்த விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. மொத்த நெட்வொர்க்கும் உள்ளே போக போகுது. பல விவிஐபிக்கள் உள்ளே போக போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சிற்றரசு கம்பெனியில் போய் வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாலிமர் டிவி ரிப்போர்ட்டரை அடிச்சிருக்காங்க, அவன் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. கழக உடன்பிறப்பு மகளிர் அணியை வச்சுக்கிட்டு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு. யார் இவங்கள வந்து ரிப்போர்ட்டர் கையை பிடிச்சி இழுப்பாங்களாம். இந்த கூட்டம் தான் இப்போ கனிமொழி கூட்டத்தில் காவல்துறை பெண் அதிகாரியவே கையை பிடிச்சி இழுத்த கூட்டம், கரூரில் இடுப்பு கிள்ளின கூட்டம். கையை பிடிச்சி இழுக்கிறவன், சங்கிலியாக இருக்கிறவன், தாலியாக இருக்கிறவன், இடுப்பு பிடிச்சி கிள்றவன், போதை மருந்து விற்கிறவன் எல்லாமே உங்கள் கூட்டத்தில் இருக்கீங்க. ஒரு பத்திரிகையாரை வந்து உங்களை பிடிச்சி இழுக்க போகிறானா? என்னையா உருட்டுறீங்க? நாடு நாசமாக போகிற மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் இதுதான் அதுதான் இல்லை, ஒரு கெட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு அதுக்கு நூலை பிடிச்சி போனோம்னா அதோட எண்டு திமுகவுக்கு தான் போகுது. எப்படின்னே தெரியலையே. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை நாச வேலையுமே இவனுங்க தான் செய்கிறானுங்க போல இருக்கு. இதில் நாங்கள் வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமான ஆட்சி நடத்துகிறோன்னு பெருமை பீத்தல் வேற. மொத்த பேரும் உள்ளே போக போகிறாங்க. ரசித்து 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 பார்க்குறோம். திமுகவோட அழிவில் தான் தமிழ்நாட்டோட நலன் இருக்குது அப்படின்னா அது நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விஷயத்தை தட்டி எடுத்தால் சிற்றரசில் தொடங்கி அப்துல்லாவில் தொடங்கி சின்னவர் வரைக்கும் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதுதான் நடக்க போகுது. எல்லா விவிஐபிகளும் உள்ளே போகிறாங்க. அதுக்கான முழு தரவுகள் அப்படிங்கிறது ஏற்கனவே திரட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவலும் வருது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.